வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இந்த வீடியோல ஒரு சிஎன்சி உட்காரிங் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இந்த பிசினஸ்ல எவ்வளவு லாபம் பார்க்கலாம், இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஏ டு Z எல்லா தகவலுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. www.blogwithbabu.com போய் ஃப்ரீ டிஜிட்டல் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9345669708 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கிறலாம். நான் அகெயின் நம்பரை ரிப்பீட் பண்ணுறேன், 9345669708. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்சஸில் என்னோட இன்கம் ப்ரூஃப், ஸ்டூடெண்ட்ஸோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். ஃப்ரீ கோர்ஸ் தான், கொஞ்சம் ஜாயின் பண்ணி நல்ல பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ, பாய். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார். கண்டிப்பா. என் பேர் கார்த்திகேயன். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இந்த உட்கார்விங் ஃபீல்டுக்கு தான் வந்தேன். அப்போதைக்கு நான் இதுக்கு வச்சிருந்த பெயர் நம்ம ஊர் மரங்கொத்தி. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம ஊர் மரங்கொத்தி அப்படிங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்ணேன். சார், ஒரு சின்ன லெவல்ல இந்த உட்காரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா, இல்ல ப்ரெஷரா இருந்தா கூட அவங்க அதை கத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? அனுபவம், சரியான கேள்வி. அனுபவம் வேணும். அனுபவம் அதாவது எப்படின்னா இது சாதாரணமா ஒரு 1 வீக்ல இருந்து நல்ல பிரில்லியண்டா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 or 3 டேஸ்ல இந்த ஒர்க்கை கத்துக்கலாம். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒர்க் பண்ணக்குள்ளையும் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்ல ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். ஒரு ட்ரபிள் ஷூட் ஒண்ணு கத்துப்பீங்க. அதனால ஒரு 15 நாள் நானே ஃப்ரெஷர் எல்லாம் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்க தனியா இப்ப மிஷின் எல்லாம் போட்டிருக்காங்க. அது மாதிரி வாய்ப்பு தேவைப்பட்டிருந்தா கூட நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரீயாவே ட்ரைனிங் கொடுத்து அப்ப நான் அப்ரண்டிஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஓகே, இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் சார் ஆகும் டோட்டலா? ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஒரு 30,000 மினிமம் 30,000 ரூபாய்க்கு சிஸ்டம் போட்டா மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணும். இது மிஷினோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் ஹெட் 6 லட்சம் 7 லட்சம் வரைக்கும். இது பிராண்டட் மிஷின் கிடையாது, அசம்பிள்டு மிஷின். பேசிக் மிஷின் 5 lakhs ஸ்டார்ட் ஆகுது. 5 lakhs. ஆமா. ஓகே ஓகே சார். சைனா மிஷின் தான் எல்லாமே. சைனாவில இருந்து மெட்டீரியல் வாங்கி அசம்பிள்டிங் தான் இந்தியா. நமக்கு ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு, விநாயகா சிஎன்சின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. மன்னார்குடியில தான் இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அசம்பிள் மிஷின் கிட்ட 5 to 6, 8, 10 வரைக்கும் இருக்கும். இதே பிராண்டட் மிஷின் எடுத்தீங்கன்னா டைரக்டா ஜப்பான்ல இருந்து பாருங்க. அது யாரும் நம்ம ஏரியாவில் யாருமே பயன்படுத்துறதே கிடையாது. அது பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 30 லட்சம் ரூபா வரும். ஆமா, இது அசம்பிள்டுங்கிறதா இந்த காஸ்ட் கிடைக்குது. ஆரம்பத்துல மிஷின் ஜப்பான்ல இருந்து வரக்குள்ள இந்த சிஎன்சி கார்விங் மிஷின் வாங்குற காசுக்கு நம்மளால மேனுவலாக குத்திட்டு போறாங்க. அப்போதைக்கு லேபர் கம்மியா இருந்துச்சு. காஸ்ட் 300 ரூபா 400 ரூபா சம்பளம் அப்போதைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லேபர் சம்பளம் காஸ்ட் கூட போயிட்டு, அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா மிஷினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார். ஓகே, இப்போ இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றீங்க, இது கவர்மெண்ட்ல இருந்து லோன் எடுத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? கண்டிப்பா பண்ணலாம். இதுல என்னன்னா லோன் எடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த டிக் இருக்கு, டிக் லோன் மாவட்ட தொழில் மையம். அதுல பாத்தீங்கன்னா 35% சப்சிடி தருவாங்க, மானியம். வாங்குற லோன்ல இருந்து 35% சப்சிடி. ஆமா. அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எடுத்த உடனே கூட என்னதான் நீங்க டிக்ல லோன் அப்ரூவல் பண்ணா கூட உங்களோட பிரான்ச், அதாவது சர்வீஸ் பேங்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சர்வீஸ் பேங்க்ல நீங்க ப்ராப்பரா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து மேனேஜர் மனசு வச்சால் மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. அதை சொல்லிடுறேன். அதை முதல்ல பேசிங்க. டிக்ல அவங்க அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வைப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங் நடக்கும் 10 days, 35% மானியத்தோட அவங்க லோனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த லோன் அமௌண்ட் உங்க கைக்கு கிடைக்காது நேரடியா. அதாவது யாரு மிஷின் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல டீலர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டிடிஓ இல்ல நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஏதோ பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனா பேங்க்ல அவங்க உங்களுக்கு நீங்க தொழில் பண்றதுக்கு சரியான ஆளு, ஓகே இவருக்கு நம்பிடலாம், பணம் கொடுக்கலாம்னு பேங்க் மேனேஜர் மனசு வச்சா மட்டும்தான் இந்த லோன் நீங்க வாங்க முடியும். ஓகே சார். இப்ப நம்ம எந்த பேங்க்ல கணக்கு வச்சிருக்கோம்ல அதுல நம்ம ஹிஸ்டரியை பார்ப்பாங்க, எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு நல்லா அப்படிங்கறத அந்த சிபில் ஸ்கோர் சொல்லுவாங்க. சிபில் ஸ்கோரை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அது அடுத்து நம்மளோட அப்ரோச், நீங்க எப்படி போய் பேங்க்ல போய் லோன் கேக்குறீங்க அப்படிங்கிற அப்ரோச் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ரீபே பண்ணுவீங்களா, ரீபேயிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ரீபேயிங் கெப்பாசிட்டி உங்களால முடியுமாங்கிறத மேனேஜருக்கும் உங்களுக்குள்ள டீல் தான். அது நீங்க 2 பேரும் ஓகே, மேனேஜர் நல்ல பையன் பண்ணுவாப்ல, ஓகே உங்க பேக்ரவுண்ட் இருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா எம்ஓடி பண்ணி கொடுத்தா நீங்க லோன் வாங்க முடியும். ஆமா, அதாவது சொல்றேன், பேங்க் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட். டிக்ல இருந்து நீங்க மாவட்ட தொழில் மையத்துல இருந்து லோனை இஷ்யூ பண்ணாலும் பேங்க்ல ஓகே ரீபே பண்ண மாட்டாரு, இவருக்கு ஒன்றும் ஒர்த் இல்ல பையனுக்கு ஸ்கில் இல்ல, இவர் எப்படி ரீபே பண்ணுவாரு அப்படின்னு சந்தேகப்பட்டாங்கன்னா லோன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க வேற விதமா ஏதாவது பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பிசினஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே லாஸ் ஆகி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறது, எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டு போறது? கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆரம்பிச்சு நான் சிஎன்சி மிஷினை போட்டு உட்காந்த உடனே எல்லாரும் உங்கள்ட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு. முதல் விஷயம் என்னன்னா நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் 365 நாள்
ஒரு வருஷம் ஸ்டேபிளா அந்த பிசினஸ்ல கான்ஸ்டன்டா லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதான்னு பாருங்க. சம்பளம் கிடைச்சி இஎம்ஐ கரெக்டா கட்டிட்டு பில்டிங் வாடகை கரெக்டா கொடுத்து ரன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். இதான் இதோட தாரக மந்திரம். அது இல்லாம நீங்க இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. ஆர்டர்ஸ் வந்து எப்படின்னா, இப்ப நான்லாம் ஆரம்பிச்ச புதுசுல என்னன்னா, இதுல வெக்கப்படவே கூடாது. நம்ம வந்து தொழில் பண்ண இறங்கிட்டோம், சுய தொழில் பண்ணணும், இதுல லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். மிஷினை வந்து கடன் வாங்கி லோன் எடுத்து பேங்க்ல லோன் எடுத்து பண்ணிருக்கோம். அப்படிங்கிறதுனால நீங்க போய் டைரக்டா கஸ்டமரை போய் பார்க்கலாம். வீடா ஒரு வீடு கட்டிருக்காங்களா, அப்படியே பைக் எடுத்துட்டு காலைல அப்படி போயிட வேண்டியதான். உங்களுக்கு வேலை இல்லை, சும்மா உட்காந்து என்ன பண்றது, போயிட்டு இந்த கார்பெண்டர்ஸை போய் பார்க்கலாம், இல்லை டைரக்ட் கஸ்டமரை போய் பார்க்கலாம். மற்ற இடத்த விட நான் கொஞ்சம் ரீசனபிளா பண்ணி தரேங்க, தெளிவா பண்ணி தரேங்க, ஒர்க்கு நல்லா கிளியரா பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு ஆர்டரா எடுத்து கொஞ்சம் உங்களோட மார்ஜின் ஆரம்பத்தில் குறைச்சிட்டு தான் பண்ணணும். சரிங்களா? சாதாரண வெளியில வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு கார்விங் டிசைனுக்கு வாங்குறாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அதுல இருந்து ஒரு 10% இல்லை 5% குறைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒர்க்கை நல்லா தெளிவா பண்ணிவிடுங்க. காசு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நீங்க வேலையை குறைக்க கூடாது. நீங்க 10,000 ரூபாய்க்குள்ள ஒருத்த விட 12,000 ரூபாய்க்குள்ள வேலையை நீங்க பார்த்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு தெளிவா பார்த்து கொடுக்கணும். பார்த்தாதான் அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படியே உங்க நாளுக்கு நாள் உங்களை வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒர்க் நல்லா இருந்தா ரெஃபரல் பண்ணி அப்படியே கண்டிப்பா அணுகுமுறை. நீங்க வந்து எப்படின்னா இந்த கஸ்டமரை டீல் பண்ற விதம் இருக்கு பாருங்க. ஹாஸா இல்லாம அவங்கள்ட்ட வந்து குவைட்டா பேசி எப்படின்னா அவங்களோட மனம் கோணாம நடந்துக்கணும். அதாவது எப்படின்னா அவங்க காசு சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கமா இருக்கக்கூடாது, கஸ்டமரையும் சம்பாதிக்கணும் சேர்த்து. ஓகே ஓகே சார். ஓகே, இந்த பிரைசிங் புதுசா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஒருத்தர் எப்படி இதுக்கான பிரைசிங் எல்லாம் செட் பண்றது? அதுதான் இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்கிட்ட வாங்க, நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்ல, ட்ரைனிங் கொடுக்கல அந்த விஷயத்தை சேர்த்து சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஆமா. அந்த தொழிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னம்னா, இப்ப சாதாரணமா ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னம்னா அந்த வேலையில அதோட காஸ்ட் என்னங்கிறது நமக்கு தானாவே தெரிஞ்சுப்போம். நம்ம மூளையே நமக்கு வேலை கொடுக்கும். வேலை கொடுத்து அடுத்து இது எவ்வளவு விற்கலாம், எவ்வளவு பண்ணலாம், நம்மளோட அடக்கம், இவ்வளவு ஒர்க் பண்றோம், மிஷினரி இருக்கு, நம்மளோட லேபர் இருக்கு, இதெல்லாம் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா வேற ஒரு இடத்துல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு கூட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அதான் பெட்டர். ஏன்னு கேட்டா இது வந்து எப்படின்னா சிஸ்டத்துல டிசைன் பண்றது பெரிய மேட்டர் இல்லை, பண்ணிடலாம் யார் வேணாலும். பண்ணிட்டு இதுல சிமுலேஷன் சொல்லுவாங்க, அதுல எப்படி கார்விங் அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத இதுலயே காட்டிடும். அந்த சிமுலேஷன் சொல்றதுல காட்டிடும். ஆனா பலகையில போய் நீங்க ஓட்டக்குள்ள பலகையோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு பலகைலாம் ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. நீங்க வாங்குற காஸ்ட் வந்து அதுக்கு வந்து அந்த டிசைனுக்கு 10,000 வாங்குறீங்கன்னா அந்த பழையோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் இருக்கும். நீங்க ஏதாவது உங்களுக்கு மாறி ஓடிடுச்சு இல்ல வேற ஏதாவது இறங்கி ஓடிடுச்சு கோடு போட்டுருச்சு அப்படின்னா லாஸ் ஆயிரும். அதனால ஒரு இடத்துல என்னோட பெட்டர் சஜஷன் என்னன்னா, ஒரு இடத்துல நீங்க 10 or 20 days, நானே என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 15 days ட்ரைனிங் போனேன். நானும் ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 days என்னோட நண்பர் ஒருத்தர் செம்போடையில வீனஸ் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. ட்ரைனிங் ஒரு 15 days நான் டெய்லி போயிட்டு இங்க செம்போடை இருந்தா அப்போதைக்கு நியரஸ்ட் யாரும் நண்பர்கள் இல்லை, இப்ப நிறைய பேர் நண்பர் இருக்காங்க, அப்போதைக்கு இல்லை. இங்க இருந்து நேரா தோப்தர இது போயிட்டு அங்க போயிட்டு டெய்லி 15 days ட்ரைனிங் எடுத்து அவர் மிஷின்லாம் ஓட்டி பார்த்துட்டு ஓரளவு நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்க ஓட்ட ஆரம்பிச்சேன். ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன தவறுகள்லாம் இருந்துச்சு, இப்ப திருத்தி 100% இப்ப நம்மளால ஓட்டம்ல நான் ஆப்ரேட் வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ரேட்டர் இல்லாத நேரத்துல நான் வந்து மிஷினை வந்து ரன் பண்ணுவேன். ஓகே சார். இந்த பிசினஸ் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா இனிஷியலா ஒரு மந்த்லி எவ்வளவு வந்து ப்ராஃபிட் இல்ல ஒரு சாலரியா அவர் எடுக்க முடியும் இந்த பிசினஸ்ல இருந்து? ஏதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும். ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு வந்து என்னோட இஎம்ஐ கட்டணும், ஒர்க் லோடு பெருசா இருக்காது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி கிடைக்கும். உங்களோட டைமிங் நல்லா இருந்தது, நீ நல்லா ஒர்க் அவுட்புட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50,000 வரைக்கும் 50,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸ்டார்டிங் நான் சொல்றது உங்களுக்கு சேலரி கிடைச்சிடும், மாற்றம் இல்லை. அது இல்லாம உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் மிஷின் இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு லாபம் தானே. ஓகே ஓகே சார். இப்போ வந்து இனிஷியலா பண்றாரு அப்படின்னா அந்த லோன் எடுத்து பண்றாரு அப்படின்னா இஎம்ஐ ரெண்ட் எல்லாமே போக ஒரு 15,000 ஒரு 25,000 வரைக்கும் இவருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் வந்துச்சு, அவருக்கு நிறைய கம்யூனிகேஷன் இருக்கு, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஒர்க் வந்துச்சுன்னா 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு, கனெக்ஷன் நிறைய இருக்கு, கான்டாக்ட் நிறைய இருக்குன்னா 1 லட்சம் வரைக்குமே எடுக்கலாம். கண்டிப்பா. ஓகே ஓகே, நல்ல லாபகரமான தொழில். ஓகே ஓகே சார். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்லயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். இந்த பிசினஸ்ல என்னென்ன ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்றது சார்? அதையும் சொல்லிடுறேன். இந்த பிசினஸ்ல என்னன்னா டிசைன் பண்ண தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்ப சொந்தமா தொழில் பண்ண போறாங்கன்னா அவங்களே டிசைன் பண்ணணும், அவங்களே ஆப்ரேட் பண்ணணும் அந்த மிஷினை. இது ஒரு விஷயம், எல்லாத்துமே கத்துக்கணும். இது இல்லாம இதுல வர டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னா இது சிஸ்டம்ல வந்து நம்ம கார்விங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேனுவலா கீத்தூளின்னு சொல்லுவோம் அது பேர்.
மேனுவலா கீத்துளி போடுறதுக்கு ஆள் நான் இப்ப இங்க ஆள் நம்ம வச்சிருக்கோம். இதே மாதிரி வந்து இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பிசினஸ் பண்ண அவங்களே கத்துக்கிட்டு அவங்களே கீத்துளி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் மிச்சம். ஏன்னு கேட்டா டைம் நிறைய கிடைக்கும். சாதாரண டிசைன் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் டிசைன் பண்ணுவாங்க. இதுல வந்து சிஎன்சில ஓடுறது வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 hours ஓடும். அது ஓடுற வரைக்கும் இவர் சும்மா தான் உட்காந்துருப்பாரு. இவரே கீத்துளி போட கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க பாருங்க 50,000 கிடைக்கல, 1 லட்சம் ரூபாய் சாலிடா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைச்சிடும். என்னோட கீத்துளி போடுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வேலையும் இவங்களே கத்துக்கிட்டாங்க அப்படின்னா பயங்கர லாபமா இருக்கும். ஓகே, இப்ப இந்த காரிங் முடிஞ்சது அப்புறம் வந்து மேனுவலாவும் அந்த ஃபினிஷிங் பண்ண வேண்டியது. ஃபினிஷிங் பண்ணணும் கண்டிப்பா. அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க. அப்பதான் அவுட்புட் கிடைக்கும். அந்த ஷார்ப்பா அந்த எட்ஜஸ் அந்த உருவங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த உருவங்கள்ல உள்ள அந்த கண்ணு மூக்கு இதெல்லாம் வந்து அந்த மேனுவல் ஒர்க் பண்ணாதான் அவுட்புட் கிடைக்கும். அந்த ஒர்க்குக்கு தான் ஆல் டிமாண்டா இருக்கு. அதனால அந்த ஒர்க்கையும் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸி, லாபம் அதிகம். ஓகே சார், இது மட்டும் வேற என்ன சார் பிரச்சனை? இப்ப வந்து சில மரம் பாத்தீங்கன்னா காரிங் பண்றப்பே உடைய சான்ஸ் இருக்குல்ல, உடையறதுக்கு வேற அவுட்புட் சரியா வராம இருக்க சான்ஸ் இருக்கு. அது இருக்கு. அதுக்கு வந்து எந்த மாதிரி மரத்தை சூஸ் பண்ணணும்? ஈரமான மரமா இல்ல காஞ்சி போன மரமா, எந்த மாதிரி விட்டு வந்து செலக்ட் பண்ணணும் சார்? அது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கார்விங் வர்றது வந்து பாத்தீங்கன்னா கார்பன்ட்ரை நல்ல மரங்களா தான் கொடுப்பாங்க. அவங்களே சீசனிங் பண்ணி ஓரளவு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். சில பேர் அவசர அவசரமா பண்றதுக்காக ஈரமரத்தை பண்ணுவாங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து எப்படின்னா மரங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த நாரா இருக்கும் சில மரம். அது அந்த கீத்துளி போடப்ப சுத்தம் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சமாளிச்சுக்கலாம். ஓகே. அப்ப வந்து கம்மியா தான் இருக்கு இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான். மத்தபடி வந்து இது மிஷின் இருக்குல்ல, சேல்ஸ் மிஷின், இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்ல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய காஸ்ட் ஆகும் சார். ஆமா, அதாவது வந்து மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில தான் இருக்கு. காலையில வந்த உடனே மிஷினை கம்ப்ளீட்டா துடைச்சிட்டு அந்த ஆயில் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எல்லா இடத்துக்கும் ஆயில் போடணும். இந்த எங்க மோட்டர் வந்து அது ஒரு 6-7 இடம் இருக்கும். அந்த இடத்துல மோட்டர் மூவ்மெண்ட் உள்ள இடம் ஆயில் போடணும். மெயின்டெனன்ஸ் தான். அப்புறம் கிரீஸ் வைக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த இடத்துல பல்ல கியர்ஸ் வரும், அதுல கிரீஸ் வைக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி பெரிய செலவு வைக்காது. அதாவது எப்படின்னா அந்த பேரிங் ஏதாவது போகும், சென்சார் போகும், அதெல்லாம் ரொம்ப ரேர். பெரிய செலவு வச்சிடாது. ஒரு 1000, 500, 200, 300. அதெல்லாம் அவங்க அந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ரிப்பேர் பண்ற இன்ஜினியர்ஸ். அவங்க வந்து சில நல்ல இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து இருந்து மிஷினை ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணி நமக்கு வந்து மாயாவத்துல இருந்து ஒரு இன்ஜினியர் இருக்காரு. அவர் இங்கே இருந்து அந்த மிஷினை ரன் பண்ணி ஒரு பலகை அவரே ஓட்டி பார்த்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் போவாரு. அவங்களுக்கு ஒரு 1000 to 2000 ரூபாய் வரைக்கும் சேலரி நம்ம கொடுத்தாகணும். ஆனா ஸ்பேர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் வரும், பெரிய காஸ்ட் வந்துடும். கரெக்டான ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருந்தா அந்த அளவு ப்ராப்ளம் வராது. கரெக்ட், நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மெயின்டைன் பண்ணணும் கரெக்டா. மிஷினை காலையில வந்த உடனே தொடச்சிட்டு ஆயில்லாம் ஃபில் பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி தேய்மானம் குறைஞ்சிடும். சார், இந்த உட்காரிங் பிசினஸ் தான் ஏகப்பட்ட தகவல் கேட்டிருந்தா எல்லாம் விளக்கமா கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோல உட்காரிங் சம்பந்தமா ஏகப்பட்ட தகவல் கேட்டிருந்தா எல்லாமே வந்து தெளிவா விளக்கமாவும் சொல்லியிருந்தாங்க. இந்த பிசினஸ்ல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் பிசினஸ் சம்பந்தமா இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.